டிஜிஎஸ் தினகரன் ஐயா இடத்துல ஒரு ஊனமற்ற குழந்தையை கொண்டு வந்திருக்காங்க. அப்படி கொண்டு வரும்போது இந்த குழந்தைக்கு எப்படி செபிக்கிறதுன்னு டிஜிஎஸ் தினகரன் ஐயா அப்படியே பதட்டப்பட்டுட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க நம்பி கொண்டு வந்துட்டாங்க, ஒரு சுகம் அற்புதம் நடக்கும் என்று. இவர் ஆண்டவரை நான் என்ன செய்வேன், எனக்கு அவ்வளோ வல்லமை இல்லையே அப்படின்ட்டு அவர் திகச்சு நிற்கும் போது ஆண்டவர் சொன்னாராம், குழந்தையை நீ தூக்காத அவங்க அம்மா கிட்ட விடுனாரா. ஆமாம், நீங்கள் குழந்தைய பிடிங்க, நான் செபிக்கிறேன்னு சொல்லிட்டு டிஜிஎஸ் தினகரன் சொன்னாரா, நான் உன்னோடு கூட செபிக்கிறேம்மா, நீ குழந்தைக்காக செபின்னு சொன்னது தான் தாய். அந்த குழந்தை அப்படியே மடியில் அணைத்து கொண்டு கீழே விழுந்து கதறுகிறாங்க. வார்த்தை வரல, கண்ணீர் மட்டும் தான் வருது. இதை பார்த்ததும் டிஜிஎஸ் தினகரன் ஐயா ஆண்டவரேன்னு உள்ள உடஞ்சி, பிள்ளையை பெற்றெடுத்துங்க, இன்னொரு பிள்ளைக்காக ஒரு தாய் அழும் போது அவங்களுக்கு அழ வந்துடும். டிஜிஎஸ் ஐயாவும் அப்படியே சேர்ந்து அழுகுறாரு. தேவச்சனங்களே, அவர் சொன்ன சாட்சி, அம்மாக்கு என்ன ஜெபிக்கிறதுன்னு தெரியல, அழுது ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிட ஊனமற்ற குழந்தை எழுந்து உட்கார்ந்து நிற்க ஆரம்பித்தது. என் தேவனை நம்புகிற யாரையும் அவர் கைவிடுகிறது.